தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. யாழ் புங்குடுதீவு கடலில் காணாமல் போன கடற்றொழிலாளர்கள் மூவரும் பாதுகாப்பாக மீட்பு. வடக்கு மாகாணத்திற்கு அதிகாரம் வழங்குவது தேச துரோகம். அனுரவிற்கு சரத் வீரசேகர எச்சரிக்கை. போதைப்பொருள் வியாபாரிகளின் பிரதான இலக்காக மாறும் இலங்கை சிறுவர்கள், விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. நாட்டில் 50% அதிகரித்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை. தமிழர் பகுதியில் தாயை பாதுகாக்க சென்று உயிரை துறந்த இளைஞன், உறவினர்களால் இரவில் நடத்தப்பட்ட கொடூரம். கணவனை கொடூரமாக தாக்கி கொன்ற மனைவி, இலங்கையில் பயங்கரம். இரு பெண்களுக்கு நடுவீதியில் நடந்த பெரும் துயரம், மது போதையால் வந்த வினை. சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு கடற்பகுதியில் கடற்றொழிலுக்காக சென்ற நிலையில் காணாமல் போன கடற்றொழிலாளர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு கரை சேர்க்கப்பட்டுள்ளனர். புங்குடுதீவு பகுதியை சேர்ந்த 3 கடற்றொழிலாளர்கள் நேற்று சனிக்கிழமை கடலுக்கு சென்ற நிலையில் காணாமல் போயிருந்தனர். அவர்களை தேடும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் கடற்றொழில் அமைச்சரின் பணிப்பின் பேரில் கடற்படையினர் தமது படகுகளில் நைனாதீவு மற்றும் அதனை அண்டிய கடற்பரப்பில் தீவிர தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு கடற்றொழிலாளர்களை கண்டு மீட்டுள்ளனர். மீட்கப்பட்ட கடற்றொழிலாளர்கள் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பாதுகாப்பாக குறிக்கட்டுவா நிரங்குத்துறைக்கு அழைத்து வரப்பட்டு அவர்களது உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளனர். குறித்த மீட்பு நடவடிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர் இளம்குமரனும் இணைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாண சபைக்கு காவல்துறை மற்றும் காணி அதிகாரங்களை வழங்கும் தேச துரோக நடவடிக்கையை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னெடுக்க மாட்டார் என நம்புகின்றோம் என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டால் பிரச்சினை இல்லை, ஆனால் தேர்தலை நடத்தி வடக்கு மாகாண சபைக்கு காவல்துறை மற்றும் காணி அதிகாரங்களை வழங்கினால்தான் பிரச்சினை ஏற்படும். இலங்கையில் இதுவரை ஆட்சி புரிந்த எந்தவொரு ஜனாதிபதியும் இந்த வேலையை செய்யவில்லை. தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் இதே அணுகுமுறையை பின்பற்றுவார் என நம்புகின்றோம். சிலவேளை காவல்துறை மற்றும் காணி அதிகாரங்களை வழங்கினால் இந்த நாடு பெருடல் ராஜ்யமாகும். அவ்வாறு நடந்தால் இதுவரை காலமும் பாதுகாத்து வந்த ஒற்றையாட்சி முறைமை இல்லாமல் போகும். இது தேச துரோக நடவடிக்கையாகவே அமையும். இவ்வாறானதொரு செயலை ஜனாதிபதி செய்வார் என நம்பவில்லை என தெரிவித்துள்ளார். நாட்டில் 11 வயது முதல் 17 வயதிற்கு இடைப்பட்ட சிறுவர்களே போதைப்பொருள் கடத்தற்காரர்களின் பிரதான இலக்காக மாறியுள்ளதாக பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபிரத்ன எச்சரிக்கை விடுத்துள்ளார். புத்தளம் மாவட்டத்தின் பள்ளம பகுதியில் நடைபெற்ற பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்கால சமூகத்தில் குடும்ப கட்டமைப்பு ஒரு முக்கிய சமூக அழகாக பலவீனமடைந்து வருவதே இத்தகைய விபரீதங்களுக்கு முக்கிய காரணம். மேலும் பொதுமக்கள் பிரதிநிதிகள், அரசாங்க அதிகாரிகள் மற்றும் நாட்டின் சாதாரண குடிமக்கள் என அனைத்து தரப்பினருக்கும் இதில் கூட்டு பொறுப்பு உள்ளது. அத்துடன் நாட்டில் போதைப்பொருள் வர்த்தகத்தை முற்றிலுமாக ஒழிப்பதே அரசாங்கத்தின் இறுதி இலக்கு. நாட்டில் 11 வயது முதல் 17 வயதிற்கு இடைப்பட்ட சிறுவர்களே போதைப்பொருள் கடத்தற்காரர்களின் பிரதான இலக்காக மாறியுள்ளது என தெரிவித்துள்ளார்.
கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருடத்தில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. அதன் பணிப்பாளர் வைத்தியர் கபில கன்னங்கர தெரிவிக்கையில், கடந்த வருடத்துடன் ஒப்பிடும்போது இந்த வருடத்தில் டெங்கு நோயாளர்கள் அறிக்கைப்படுத்தப்படுவது 50% முதல் 55% வரையான சதவீதத்தால் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார். அதேபோல இந்த வருடத்தில் கடந்த ஜூன் 5ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் 36,168 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் என்றும் அவர்களில் 50% நோயாளர்கள் மேல் மாகாணத்திலேயே பதிவாகியுள்ளனர் என்றும் அவர் மேலும் கூறினார். மேல் மாகாணத்திற்கு மேலதிகமாக தெற்கு மாகாணத்தின் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும், சப்ரஹமுவ மாகாணத்தின் ரத்தினபுரி கேகாலை மாவட்டங்களிலும், புத்தள மாவட்டத்திலும் மற்றும் மத்திய மாகாணத்தின் கண்டி மாவட்டத்திலும் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக வைத்தியர் தெரிவித்தார். டெங்கு நோயாளர்கள் அதிகரிப்பதற்கு ஜனவரி மாதம் முதல் இதுவரையான காலப்பகுதியில் நிலவிய மழையுடனான வானிலையும் ஒரு காரணமாக அமைந்துள்ளதென சுட்டிக்காட்டிய வைத்தியர், டிட்வா புயல் பின்னர் பெருமளவில் குப்பைகளை சேர்த்ததன் காரணமாக கொசுக்கள் பெருகும் இடங்கள் உருவாகியுள்ளதாகவும் தெரிவித்தார். ஓமந்தை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாவற்குளம் பகுதியில் நபரொருவர் கூர்மையான ஆயுதத்தால் 2026 6ஆம் தேதி இரவு வேளையில் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக ஓமந்தை போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இக்கொலை சம்பவத்தில் மரணமடைந்தவர் நாவற்குளம் ஓமந்தை பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடையவர் ஆவார். மரணமடைந்தவரின் தாயாருக்கும் உறவினர்கள் குழுவொன்றுக்கும் இடையில் நாவற்குளம் கோவிலுக்கு அருகில் ஏற்பட்ட தகராறை சமரசம் செய்ய முற்பட்ட போதே அந்த உறவினர்கள் குழுவில் இருந்த நபரொருவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி இந்த கொலையை செய்துள்ளமை முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பலியானவரின் சடலம் வவுனியா பொது வைத்தியசாலையில் சடல அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபரை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை ஓமந்தை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஹொரணை அருமகந்த பகுதியில் மனைவி ஒருவரால் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கணவன் கொலை செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர் அருமகந்த ஹொரணை பகுதியைச் சேர்ந்த 49 வயதுடைய நபர் ஆவார். குறித்த நபருக்கும் அவரது மனைவிக்கும் இடையே வீட்டில் ஏற்பட்ட தகராறின் போது மனைவி கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி இக்கொலையை செய்துள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவரின் சடலம் நீதவான் விசாரணைக்காக சம்பவ இடத்திலேயே போலீஸ் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளதுடன் ஹொரணை போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஹங்வெல்ல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட எல்புல் கம பனாகுட வீதியில் கார் ஒன்று மோதியதில் 2 பெண்கள் உயிரிழந்துள்ளனர். நேற்று மாலை இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். எம்புல் கமம் நோக்கி பயணித்த கார் ஒன்று அதே திசையில் வீதியின் ஓரமாக நடந்து சென்று கொண்டிருந்த 2 பெண்கள் மீது மோதி இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தை ஏற்படுத்திய கார் நிறுத்தப்படாமல் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளதுடன் விபத்தில் காயமடைந்த 2 பெண்களும் நவகமுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். இவ்வாறு உயிரிழந்தவர்கள் 42 மற்றும் 44 வயதுடைய ரானலா மற்றும் கிராந்துருகோட்டை பகுதியை சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். விபத்தின் பின்னர் சிசிடிவி காட்சிகள் மற்றும் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் சந்தேக நபரான ஓட்டுநரை கைது செய்துள்ளதுடன் விபத்தை ஏற்படுத்திய காரையும் போலீஸ் பொறுப்பில் எடுத்துள்ளனர். விபத்து நடந்த தருணத்தில் ஓட்டுநர் மது அருந்தி இருந்தமை விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். விபத்து தொடர்பாக ஹங்வெல்ல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.